வணக்கம். வந்திருக்கும் கவிஞர்களின் சார்பாக கவிஞர்களுக்கு ஒரு வார்த்தை. உமக்கு தந்திருக்கும் தலைப்புகளில் நீங்கள் பாடும்போது கவியரங்க தலைவரே என்று மட்டும் சொன்னால் போதும். புவிமெச்ச வேறெதுவும் புகழ்ந்துரைக்கலாகாது கண்டீர். ஏன் அப்படி என கேட்பீராகில் என்னை புகழ்ந்துரைக்க எதுவும் இல்லை. உமக்கு தந்திருக்கும் தலைப்புகளில் நீங்கள் பாடும்போது கவியரங்க தலைவரே என்று மட்டும் சொன்னால் போதும். புவி மெச்ச வேறு எதுவும் புகழ்ந்துரைக்கலாகாது கண்டீர். ஏன் அப்படி என கேட்பீராகில் என்னை புகழ்ந்துரைக்க எதுவும் இல்லை. இல்லாததை எடுத்துரைத்தால் சிலருக்கு ஈரல் குலை இதயமெல்லாம் நடுங்குமென்றோ. அதனால் இல்லாததை எடுத்துரைத்தால் சிலருக்கு ஈரல் குலை இதயமெல்லாம் நடுங்குமென்றோ. அதனால் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் எரிச்சல்கள் கொள்கின்றார் என் மீது. எதற்காக வீழ்நோம்பு என்னாலே உங்களுக்கும் உம்மாலே அடியேனுக்கும். இல்லாததை எடுத்துரைத்தால் சிலருக்கு ஈரல் குலை இதயமெல்லாம் நடுங்குமென்றோ. அதனால் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் எரிச்சல் மிக கொள்ளுகின்றார் என் மீது. எதற்காக வீழ்நோம்பு என்னாலே உங்களுக்கும் உம்மாலே அடியேனுக்கும். அதனாலே பொங்கலை மட்டும் உண்டு பொன்கரும்பு சாறருந்தி புதிய கருத்துக்களை பழைய தலைப்புகளில் பொழிக நீரில் கவிதைகளாய். இனி அடுத்த ஆண்டு முதல் 21ஆம் நூற்றாண்டு இதற்கும் அதற்குமாக என் இனிய வாழ்த்து வாழ்க பல்லாண்டு. காலத்தை கணக்கிடவே இந்த காசனி முழுதும் ஒருமித்த கருத்தாக இயேசுபிரான் தோன்றிய நாளை இணக்கமுடன் ஏற்றுக்கொண்டு 2000 ஆண்டின் வைகரையில் நிற்கின்றோம். இயேசு தோன்றுவதற்கு 30 ஆண்டு முன்னே இங்கு ஒரு ஐயன் திருவள்ளுவன் தோன்றினான் என்று, இயேசு தோன்றுவதற்கு 30 ஆண்டு முன்னே இங்கு ஒரு ஐயன் திருவள்ளுவன் தோன்றினான் என்று மாசறு புலவர் மறைமலை அடிகளார் தலைமையில் மன்றம் கூடி சான்றோர் சாற்றினர் சான்றுகள் பலவாய். 100,000 செய்த ஆன்றோர் பல்லோர் 2030 தமிழர் ஆண்டென கண்டார். மலையாள ஆண்டு, தெலுங்கர் ஆண்டு, கன்னடியர் ஆண்டு, இப்படி பல நாட்டு மொழியினர் ஆண்டுகள் இருப்பினும் உலகம் முழுதும் ஒரே சீராய் ஒப்பிய ஆண்டினை வாழ்த்தி வரவேற்று பொங்கலில் கதிரை வணங்கி வரவேற்போம். பொங்கலில் கதிரை வணங்கி வரவேற்போம். விண்ணில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒளி தேரை கதிர் என்போம். விண்ணில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒளி தேரை கதிர் என்போம். உழவர் வியர்வையில் விளைந்து குனிந்திருக்கும் நெல்மணி கொத்தும் கதிர் என்போம். வானுயர் கதிரவன் வணங்கி போற்றி வண்ண கரும்பும் மஞ்சளும் இஞ்சியும் தேனிதழ் வஞ்சியர் தீட்டிடும் கோலமுடன் வாழ்வழிக்கும் உழவரை வாழ்த்திடும் திருநாள் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்குக பால் என்று முழங்குகின்றோம் இந்நாளில். அது பசும்பாலா? அல்ல அல்ல. பைந்தமிழ் தேர்ப்பாகன் தந்த பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அதற்கு அப்பால் வேறென்ன பால் பொங்க வேண்டும்? கண்ணல் கொண்டு வா என்றேன் சுவைப்பதற்கு, கண்ணல் கொண்டு வா என்றேன் சுவைப்பதற்கு. அவளோ பிள்ளை கனியமுதை தூக்கி தருகின்றாள். இதுதான் இன்பம். வாங்கி வருக மஞ்சள் என்றால் எதற்காக? அதனை வழித்திடலாமே உன் முகத்தில் என்றேன். வாங்கி வருக மஞ்சள் என்றால் எதற்காக? அதனை வழித்திடலாமே உன் முகத்தில் என்றேன். என் வீட்டு மகிழ்ச்சி கண்டு எதிர் வீட்டார் இஞ்சி தின்னல் ஆகாதென்று, என் வீட்டு மகிழ்ச்சி கண்டு எதிர் வீட்டார் இஞ்சி தின்னல் ஆகாதென்று அதனை வேரோடு பிடுங்கி பொங்கல் வேகின்ற பானையிலே கட்டுதலே இந்நாள் சிறப்பாம். முட்டுகின்ற மாட்டுக்கும் பொங்கல் உண்டு. மாடு பிடிக்க தோள் தட்டுகின்ற வீரருக்கும் பொங்கல் உண்டு. காளைதனை வென்றவனே எனக்கேற்ற காளை என பாலை நகை பாவையவர் பகர்ந்ததெல்லாம் பழைய நாளை நினைப்பூட்டும் இலக்கியமாம். ஒளி வரவால் இருள் மறையும். உளி வரைந்த சிற்பங்கள் பளபளக்கும். களிநடன மயில்களெல்லாம் கலாபம் காட்டும். தெளிதேன் தருகை என இழுத்திடுவான் குஞ்சி, துளிதேன் தந்துவிட்டு பறந்துடுவாள் வஞ்சி. தெளிதேன் தருகை என இழுத்திடுவான் குஞ்சி, துளிதேன் தந்துவிட்டு பறந்துடுவாள் வஞ்சி. பொங்கல் நாளில் புது புது இன்பம் எங்கனும் தோன்ற எழுந்தான் கதிரோன். எதையும் அன்பால் அணுகி வென்றிட உதய சூரியன் உயர்ந்தான் என்று. இந்த நாளில் பாடுதற்கு இனியது எனும் பொருள் பற்றி பாவர் ஐவர்
பாவலர் ஐவர் பாட வந்தார். பாடுதற்கு இனியது எனும் பொருள் பற்றி பாவலர் ஐவர் பாட வந்தார். அன்னை தமிழழைத்து அருங்கவிதை ஆத்தளிக்க சென்னை தொலைக்காட்சி என்னை தலைவனா ஆக்கியதற்கு நன்றிகள் ஆயிரம் நான் சொல்வேன். பாடுதற்கு இனியது பக்தன் சொல்வான் பரம்பொருள் மகிமை. பாடுதற்கு இனியது பக்தன் சொல்வான் பரம்பொருள் மகிமை. பாடுதற்கு இனியது பாட்டாளி சொல்வான் வியர்வையின் மேன்மை. பாடுதற்கு இனியது பாமரன் சொல்வான் பரலோக வாசம். பாடுதற்கு இனியது படித்தவன் சொல்வான் பகுத்தறிவு நேசம். பாடுதற்கு இனியது பக்தன் சொல்வான் பரம்பொருள் மகிமை. பாடுதற்கு இனியது பாட்டாளி சொல்வான் வியர்வையின் மேன்மை. பாடுதற்கு இனியது பாமரன் சொல்வான் பரலோக வாசம். பாடுதற்கு இனியது படித்தவன் சொல்வான் பகுத்தறிவு நேசம். இங்கே கேட்கின்றார், பாடுதற்கு பரந்த வானம் இனியதா, படபடக்கும் காற்று இனியதா, பற்றி எரியும் நெருப்பு இனியதா, பற்றாக்குறையாகும் நீர் இனியதா? பாடுதற்கு பரந்த வானம் இனியதா, படபடக்கும் காற்று இனியதா, பற்றி எரியும் நெருப்பு இனியதா, பற்றாக்குறையாகும் நீர் இனியதா? அனைத்தும் கற்றார் போல பொறுமை காக்கும் நிலம் இனியதா? அனைத்தும் கற்றார் போல பொறுமை காக்கும் நிலம் இனியதா? தென்றலாய் வரும்போது பாடுதற்கு இனியது காற்று. தென்றலாய் வரும்போது பாடுதற்கு இனியது காற்று. அன்றிலென ஒன்றிடும் போது பாடுதற்கு இனியது நீரும் நிலமும். தென்றலாய் வரும்போது பாடுதற்கு இனியது காற்று. அன்றிலென ஒன்றிடும் போது பாடுதற்கு இனியது நீரும் நிலமும். உணவு சமத்திட உதவிடும் போது பாடுதற்கு இனியது நெருப்பு. உயர்ந்தோர் பரந்த மனதுக்கு உவமையாய் நிற்கும் போது பாடுதற்கு இனியது வானம். உயர்ந்தோர் பரந்த மனத்துக்கு உவமையாய் நிற்கும் போது பாடுதற்கு இனியது வானம். பாடுதற்கு இனியதில் நான் என்ன பாட, எதை பாட? நானோ கவியூரின் கிணற்று தவளை. நானோ கவியூரின் கிணற்று தவளை. ஆனாலும் நாட்டு விளப்பம் அறிவேன். நானோ கவியூரின் கிணற்று தவளை. ஆனாலும் நாட்டு விளப்பம் அறிவேன். நும்போல் பாட்டு வளப்பம் அரியனையா, நும்போல் பாட்டு வளப்பம் அரியனையா. நெடுவானம் மழை தர மறுத்து விட்டால், நீளாறு குளம் குட்டை வறண்டு போய் வாடிவிட்டால், தாகம் போக்க ஒரு குவளை தண்ணீர் இல்லாமல் போய்விட்டால், உமிழ்நீரை உள்ளுக்குள் விழுங்குதல் போல் உரக்கேணி ஊற்றுக்கேணி ஆழக்கேணி ஆற்றுக்கேணி உடனடியாய் தோண்டுகின்றோம். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்பாரே, அதன் பொருள் என்ன புரிகிறதா? கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்பாரே, அதன் பொருள் என்ன புரிகிறதா? கிணறு வெட்ட மண் குவியும் ஒரு பூதம். பூமிக்குள் அடைந்திருந்த காற்று வெளிக்கிளம்பும் மறுபூதம். பொங்கி வரும் புது நீர் அடுத்த பூதம். பொலிவுமிகு வான் தெரியும் நீர் மீது நாலாம் பூதம். புவியாளும் ஆதவனின் தீக்கரத்தால் அந்நீரும் தூய்மையாகும் ஐந்தாம் பூதம். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்பாரே, அதன் பொருள் என்ன புரிகிறதா? கிணறு வெட்ட மண் குவியும் ஒரு பூதம். பூமிக்குள் அடைந்திருந்த காற்று வெளிக்கிளம்பும் மறுபூதம். பொங்கி வரும் புது நீர் அடுத்த பூதம். பொலிவு மிகு வான் தெரியும் நீர் மீது நாலாம் பூதம். புவியாளும் ஆதவனின் தீக்கரத்தால் அந்நீரும் தூய்மையாகும் ஐந்தாம் பூதம். இந்த ஐந்து பூதம் வருவதைத்தான் பஞ்சபூதம் என்று சொன்னார். புரிகின்றதா இப்போது? கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதை என்ற பழமொழிக்கு சரியான பகுத்தறிவு விளக்கம் இது. இதோ 5 பூதங்கள் வந்திருக்கின்றன. இதோ 5 பூதங்கள் வந்திருக்கின்றன. அப்துல் ரஹ்மான் காற்று வாங்க வந்த பூதம். காற்று வாங்க வந்த பூதம் ஒரு கவிதை கொண்டு வரும். அதில் கருத்து உண்டு வரும். அந்த தேன் பருக பல வண்டு வரும். வைரமுத்து, நீர் வேண்டி ஒரு பூதம் வந்துள்ளது தம்பி. நீர் வேண்டி ஒரு பூதம் வந்துள்ளது தம்பி. நீழ்கடல் 1000 நிரப்பி கழுவினாலும் நின் கருப்பு நிறம் மாறாது. நீர் வேண்டி ஒரு பூதம் வந்துள்ளது தம்பி. நீழ்கடல் 1000 நிரப்பி கழுவினாலும் நின் கருப்பு நிறம் மாறாது. கொள்கையின்பால் நீ கொண்ட மதிப்பும் மாறாது. நின் கருப்பு நிறம் மாறாது. கொள்கையின்பால் நீ கொண்ட மதிப்பும் மாறாது. தமிழன்பன், நிலம் வாங்க வந்தீரோ? முத்திரை ஸ்டாம்ப் எல்லாம் முறைப்படி வாங்குவீரா? தமிழன்பன், நிலம் வாங்க வந்தீரோ? முத்திரை ஸ்டாம்ப் எல்லாம் முறைப்படி வாங்குவீரா? நெஞ்சை நிலமாக்கி கவிதை பயிர் விளைப்பவரே பாடும் தமிழிலம் செழிக்க பாடும். மேத்தா, வானத்தை வில்லாக விளைக்கவும் கூடும், மணலை கயிறாக திரிக்கவும் கூடும்,
அது கவிஞன் ஒருவனால் தான் கூடும். வானத்தை வில்லாக வளைக்கவும் கூடும், மணலை கயிறாக திரிக்கவும் கூடும், அது கவிஞன் ஒருவனால் தான் கூடும். முடியுமா முடியாதா நீரே கூறும். செல்வ கணபதி. நெருப்பு முழும் பூதமானீர், நெருப்பு உமிழும் பூதமானீர், அன்று சக்கிமுக்கி கல்லில் பிறந்து இன்று எரிசக்தி இல்லாதோர்க்கு இவ்வுலகம் இல்லை, இன்று எரிசக்தி இல்லாதோர்க்கு இவ்வுலகம் இல்லை எனும் நிலைக்கு விஸ்வரூபம் எடுத்து விட்டீர். எல்லாமே விஞ்ஞான புதுமை. புதுமையான கனவு, புதிய கனவு, மிக புதிதான கனவொன்று கண்டேன். புதுமையான கனவு, புதிய கனவு, மிக புதிரான கனவொன்று கண்டேன். கனவென்றாலே தந்தை உருவில் தாய் வருவார். கனவென்றாலே கனவுல தந்தை உருவில் தாய் வருவார். கரும்பு என்று நோக்கினால் கரும்பாம்பாய் மாறும் காட்சி. கரும்பு என்று நோக்கினால் கரும்பாம்பாய் மாறும் காட்சி. அருவி ஒன்று பாயும், அதை குருவி ஒன்று தடுத்துவிடும். அருவி ஒன்று பாயும், அதை குருவி ஒன்று தடுத்துவிடும். குருவியின் சிறகமர்ந்து ஒரு குடும்பமே பயணம் செய்யும். கனவுல எல்லாம் நடக்கும். அருவி ஒன்று பாயும், அதை குருவி ஒன்று தடுத்துவிடும். குருவியின் சிறகமர்ந்து ஒரு குடும்பமே பயணம் செய்யும். குடும்ப விளக்கு எனும் பாவேந்தர் பனுவலை புரட்டும் போது, குடும்ப விளக்கென்ற பாவேந்தர் பனுவலை புரட்டும் போது அது முதியோர் காதலாய் எழுத்துமாறு எதிர்பாரா முத்தமாகும். திருவரங்கம் சென்று கோயிலுக்குள் நுழைந்தால் அங்கே திருவாரூர் தியாகராஜர் இருப்பார். கிருபானந்த வாரியார் அப்பமோடு அவல் பொறி என காலட்சேப களை கட்டும் போது, கிருபானந்த வாரியார் அப்பமோடு அவல் பொறி என காலட்சேப களை கட்டும் போது இடையிலே இடியென கீரனின் மகாபாரத குரல் கேட்கும். கிருபானந்த வாரியார் அப்பமோடு அவல் பொறி என காலட்சேப களை கட்டும் போது இடையில் இடியென கீரனின் மகாபாரத குரல் கேட்கும். கர்ணனை பற்றி அவர் கதைக்கும் போது காண்டீபன் அர்ஜுனன் காட்சி தருவான். அண்ணா வந்து தூங்காதே தம்பி என்பார் அந்த வெண்கல குரலினுடைய. அண்ணா வந்து தூங்காதே தம்பி என்பார் அந்த வெண்கல குரலினுடைய. அதற்குள் தூக்கமா ஆகட்டும் பார்க்கலாம் என்பார் அருமை தலைவர் காமராஜர். அதற்குள் தூக்கமா ஆகட்டும் பார்க்கலாம் என்பார் அருமை தலைவர் காமராஜர். என்ன வெங்காயம், ஏன் தூங்கணும்? என்ன வெங்காயம், ஏன் தூங்கணும்? எதற்காக தூங்கணும்? தமிழன் தூங்கலாமா என்பார் பெரியார். இப்படி செப்படி வித்தையாய், முன்னுக்கு பின் முரண்பாடாய், எப்படி எப்படியோ குறும்பு செய்யும் குழந்தை பிள்ளைதான் கனவு. இப்படி செப்படி வித்தையாய், முன்னுக்கு பின் முரண்பாடாய், எப்படி எப்படியோ குறும்பு செய்யும் குழந்தை பிள்ளைதான் கனவு. அந்த கனவிலும் நான் கண்ட அற்புதத்தை என்னவென்று நீ வினவுவதற்கு முன்னே விளக்குகின்றேன். வண்ண கிண்ணமாய் குவிந்திருக்கும் வானத்தை, வண்ண கிண்ணமாய் குவிந்திருக்கும் வானத்தை அன்ன பெண்ணின் கரமொன்று நிமிர்த்தியது. அகல் விளக்காய் அமைந்துவிட்டு அதற்குள்ளே அள்ளி பொழிந்தது நீர்ப்பெருக்கை எண்ணெயாக. நிலமகளை கயிறாக திரித்து அம்மங்கை நீள திரியாக விளக்கை பொருத்தியவின் எரிமலையின் குழம்பெடுத்து நிலமகளை கயிறாக திரித்து அம்மங்கை நீள திரியாக அவ்விளக்கில் பொருத்தியவின் எரிமலையின் குழம்பெடுத்து மேலும் கலந்து எரிகடல் கொண்டு தீபத்தை ஏற்றியதுதான் தாமதம். கரகரத்த குரலிலே காற்றும் தாலாட்டு பாடி கொண்டு கரகரத்த குரலிலே காற்றும் தாலாட்டு பாடி கொண்டு கண்ணகி மதுரையிலிட்ட தீயை நினைவுறுத்த கனலை புனலை காற்றை நிலத்தை நீள் வானத்தை அடக்கும் வரையில் தான் அடக்கலாம். கனலை புனலை காற்றை நிலத்தை நீள் வானத்தை அடக்கும் வரையில் தான் அடக்கலாம். அவை மீறிவிட்டால் அனைத்தும் தூள் தூள், அகிலமே தீ தீ என்று உரத்த குரலிடத்தை யாரோ பாடினார். அக்குரல் பாரதியை, பாரதிதாசனை நினைவுபடுத்தி நின்று விட்டது. நானும் நெருப்பை தின்றுவிட்ட அதிர்ச்சியோடு விழித்துக் கொண்டேன். என் தூக்கத்தை எனக்கு நானே பழித்துக் கொண்டேன். அனைத்தும் தூளாக, அகிலம் தீயாக, அணுகுமுறை தவறுவதே ஆரம்ப காரணமாம். அனைத்தும் தூளாக, அகிலம் தீயாக, அணுகுமுறை தவறுவதே ஆரம்ப காரணமாகும். அம்முறை கோலோச்சி மடத்திலும் பிழைவிடும். அணுகுமுறை கோலோச்சி மடத்திலும் பிழைவிடும். கோரிக்கை முழக்கும் இடத்திலும் பிழைவிடும். அணுகுமுறை அமைதி முறை என்றால்தான் அண்ணல் காந்தி கண்ட வெற்றி போல எப்போதும் ஈடுபடும். அணுகுமுறை அமைதி முறை என்றால்தான் அண்ணல் காந்தி கண்ட வெற்றி போல எப்போதும் ஈடுபடும். அடக்குமுறை பிரச்சனையை தீர்க்காது. அதற்காக வன்முறையை நமது நாடு ஏற்காது. அடக்குமுறை பிரச்சனையை தீர்க்காது. அதற்காக வன்முறையை நமது நாடு ஏற்காது. இந்த புதிய குரல் பொங்கல் என்று ஒலிக்கட்டும். எழுச்சி புத்தொழுதான் இருள் திரையை விலகட்டும். பண்பாட்டு சிறப்பு கொண்ட தமிழர் நாம். இனிய பண்பாடி கொண்டாடும் பண்டிகைதான் பொங்கல். பண்பாட்டு சிறப்பு கொண்ட தமிழர் நாம். இனிய பண்பாடி கொண்டாடும் பண்டிகைதான் பொங்கல். பொதுப்பணியை நேர்மையாக தொடர்வதற்கு பொங்கலிலே மீண்டும் சூளுரைப்போம். பொல்லாதார் தீச்செயல்கள் முறிவிட கையில் போர்வாள், அறப்போர்வாள் எடுப்போம். அனைத்தும் தூளாகாமல்,
அகிலம் தீயாகாமல் அமைதி வழியில் தடுப்போம். அதற்கோர் அணுகுமுறை வகுப்போம். அனைத்தும் தூளாகாமல் அகிலம் தீயாகாமல் அமைதி வழியில் தடுப்போம். அதற்கோர் அணுகுமுறை வகுப்போம். வாழ்க பொங்கல், வாழிய தாய் திருநாடு, வாழிய வாழியவே. முதலில் செல்வ கணபதி, பொங்கலிட முதலில் அடுப்பு மூட்டுவோமா? நெருப்பு வேண்டுமே அதற்கு. விருப்பமுடன் தருகின்றார் கவிஞர் பொன் செல்வ கணபதி. வருக, நெருப்பு தருக. அனைவருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கவியரங்க தலைவரே, அனைவருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கவியரங்க தலைவரே, நிலம் புகழும் நித்தில தலைவரே, நீர் நெருப்பு. நிலம் புகழும் நித்தில தலைவரே, நீர் நெருப்பு, சூரியன். அதனால் வானம் உமக்கு வந்து போகும் நடைபாதை. வானம் உமக்கு வந்து போகும் நடைபாதை. காற்று விசிறிவிட காத்திருக்கும் காற்றாடி. ஐம்பூதங்களும் உம்முள் அடக்கம், சொல்கிறேன் வணக்கம் என் கவிதை தொடக்கம். நெருப்பு அனைத்துக்கும் பொறுப்பு. நெருப்பு அனைத்துக்கும் பொறுப்பு. காலத்துக்கு முந்திய காலத்தில், காலத்துக்கு முந்திய காலத்தில் நெருப்பின் ஆட்சிதான் நிகழ்ந்தது. நெருப்பின் நெகிழ்ச்சியில் நீர் பிறந்தது. அந்த மகிழ்ச்சியில் மாநிலம் சிறந்தது. வானம் வேடிக்கையாய் வான வேடிக்கை விட்டு, வானம் வேடிக்கையாய் வான வேடிக்கை விட்டு காற்று மூலம் கைதட்டி மகிழ்ந்தது. உலகம் பிறந்தது, எல்லாம் உலகில் பிறந்தது. உலகம் பிறந்தது, எல்லாம் உலகில் பிறந்தது. நெருப்பு அனைத்துக்கும் பொறுப்பு. சொல்லில் நெருப்புண்டு, சுத்த வீரனின் வில்லில் நெருப்புண்டு, வெறும் சிக்கி முக்கி கல்லில் நெருப்புண்டு, கண்ணில் நெருப்புண்டு. மெல்லியலார் சிரிப்பதுண்டு, அந்த சிரிப்பிலும் நெருப்பு இருப்பதுண்டு. இந்த நெருப்பு இல்லாத இடம் எங்குண்டு? நிலம் மாசுபடும், நீரில் தூசுபடும். வானவெளியில் வலம் வரும் காற்றில் மாசும் தூசும் மண்டும் அண்டும். நெருப்பை தூசு நெருங்குமா? நெருங்கும், உடனே நொறுங்கும். நெருங்கும், உடனே நொறுங்கும். மாசுக்கும் தூசுக்கும் மரணம் நெருப்பில்தானே. அடுப்பில் எரிந்தால் அது நெருப்பு, அடுத்தவர் வீட்டை எரித்தால் அது வெறுப்பு, அடுத்தவர் நாட்டை எரித்தால் அது கொழுப்பு. ஒரு முறை நெருப்பு தன் தொழில் மறந்து தழுவி காத்தது சீதையை. நெருப்பின் நேர்மை நிரூபிக்கப்பட்ட இடம் இது. மறுமுறை கண்ணகி நெருப்பால் காவல் மதுரைக்கு என்ன நேர்ந்தது? எரிய நேர்ந்தது. நெருப்பின் கோபம் நிரூபிக்கப்பட்ட இடம் இது. பலமுறை பலமுறை பரங்கிக் கொடி படர்ந்து மூடிய, பரங்கிக் கொடி படர்ந்து மூடிய எரிபொருள் போன்ற ஏழை குடிசைகளில் நெருப்பு வேட்டை நாயாக விளையாடியதுண்டு. அது பாவ நெருப்பென்று பட்டம் சூடிய இடம் இது. பெண் பாவம் தீர்த்து பெருமை கொண்ட நெருப்புக்கு இன்று தன் பாவம் தீர்க்க தடம் தெரியவில்லை.
சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்கும் சிநேகிதர்களை பார்த்திருக்கிறீர்களா? சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்கும் சிநேகிதர்களை பார்த்திருப்பீர்கள். இதற்குதான் தீ நட்பு என்று பெயர். தீப்பெட்டி வாங்க திறனில்லாமல் அண்டை அயலில் அடுப்புக்கு நெருப்பு கேட்கும் ஒற்றை புடவைக்காரியை உங்களுக்கு தெரியுமா? சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்பவர்களை பார்த்திருக்கிறீர்கள். தீப்பெட்டி வாங்க திறனில்லாமல் அண்டை அயலில் அடுப்புக்கு நெருப்பு கேட்கும் ஒற்றை புடவைக்காரியை உங்களுக்கு தெரியுமா? எரிக்க நெருப்பு வேண்டி எரியும் அவளை போய் பாருங்கள் புரியும் கவலை. இருளை ஜோதி என்று ஏமாற்றுவார் சிலர். இருளை ஜோதி என்று ஏமாற்றுவார் சிலர். பொருளை ஜோதி என்று போற்றுகின்றவர் பலர். அருளை ஜோதி என்று அழைத்தவர் யார்? அருளை ஜோதி என்று அழைத்தவர் யார்? ஜோதியே அருள் என்று சொன்னவர் யார்? வள்ளலார். நாமோ ஜாதியே ஜோதி என்று சாதிக்க அலைகிறோம். மதமே அருள் என்று மயங்கி தவிக்கிறோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டார் அண்ணா. எரியும் நெருப்பில் இறைவனை கண்டார் வள்ளலார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டார் அண்ணா. எரியும் நெருப்பில் இறைவனை கண்டார் வள்ளலார். ஏன் தெரியுமா? அந்த நெருப்பு அடுப்பில் எரிந்தால் எந்த ஏழையும் எளிதில் சிரிப்பான். அந்த நெருப்பு அடுப்பில் எரிந்தால் எந்த ஏழையும் எளிதில் சிரிப்பான். நெருப்பு வினோதங்கள் நிறையவே உண்டு. நெருப்பு வினோதங்கள் நிறையவே உண்டு. நெருங்கினால் சுடும், விலகினால் விடும். இதுதானே நெருப்பு எனப்படும். இதுதானே நெருப்பு எனப்படும். குறளாசான் ஐயன் குறளாசான் காட்டும் குறும்பான நெருப்பு காதல். அந்த காதல் நெருப்போ விலகினால் சுடுகிறது, நெருங்கினால் குளிர்கிறது. இது குறும்பு குறளாசான் காட்டிய காதல். நெருப்பு வினோதங்கள் நிறையவே உண்டு. குறளாசான் பார்வையில் கோபம் கூட ஒரு நெருப்பு. அசல் நெருப்பு அடுத்தவரைத்தானே அழிக்கும். இந்த கோப நெருப்போ கொண்டவரையே அழிக்குமாம். இந்த பொங்கலில் இருந்து வேண்டாத கோபத்தை விலக்குங்களேன். வேண்டாத கோபத்தை விலக்குங்களேன். நெருப்பு காற்றோடு கைகுலுக்கினால் காட்டுத்தீ, இசை பாட்டோடு கைகுலுக்கினால் பாட்டுத்தீ. இரு கண்ணோடு கைகுலுக்கினால் காதல் தீ, சாதி பேத மண்ணோடு கைகுலுக்கினால் மோதல் தீ. தீ எடுப்பவர் எடுத்தால் அது நீதி, எரிப்பவர் எடுத்தால் அது அநீதி. மேகம் அடுப்பு, மேகம் அடுப்பு, மின்னல் நெருப்பு, வான பானையின் வாயாக வட்டநிலா. மேகம் அடுப்பு, மின்னல் நெருப்பு, வான பானையின் வாயாக வட்டநிலா. நாள்தோறும் நடக்கிறது நட்சத்திர பொங்கல். நாள்தோறும் நடக்கிறது நட்சத்திர பொங்கல். பசித்த பார்வைகளுக்கு பரிமாற இயற்கை பெண். பசித்த பார்வைகளுக்கு பரிமாற இயற்கை பெண். இந்த இயற்கை பொங்கலை எடுத்து உண்ண மனசுக்கு வாய் வேண்டும். இதை எடுத்து உண்ண மனசுக்கு வாய் வேண்டும். ஊட்டிவிட தாய் வேண்டும். புசிக்க வேண்டும். இதை புசிக்காமல் ஏன் வசிக்க வேண்டும்? இதை புசிக்காமல் ஏன் வசிக்க வேண்டும்? நெருப்பு மரம் பற்றி ஒரு நேரடி ஒளிபரப்பு. நெருப்பு மரம் பற்றி ஒரு நேரடி ஒளிபரப்பு. வெளிச்ச மரத்தின் வேர் போல மின்னல். வெளிச்ச மரத்தின் வேர் போல மின்னல். விழுது ஓட்டை கூரையில் ஒழுகும் ஒற்றை கிரணம். மலர் நெளியாமல் வளைந்து நிறங்காட்டும் வானவில். பழம் பழமெல்லாம் சுட்ட பழம். பழமெல்லாம் சுட்ட பழம்.
இது நிழல் தரும் மரம் அல்ல, வெயில் தரும் மரம். நிழல் தரும் மரம் அல்ல, இது வெயில் தரும் மரம். இதயத்து நெருப்பை இறக்கி வைக்கும் இடம் கவிதை. கவிதையின் நெருப்பை காத்து வைக்கும் இடம் இதயம். அதனால்தான் ஒரு பாட்டில் ஒரே ஒரு வரியில் காலங்காலமாக வாழ்கிறான் கணியன் பூங்குன்றன். ஒரு பொறி, ஒரே ஒரு பொறி, அதோடு ஒரு காட்டின் கதையே சரி. நெருப்பு வீரியம், நினைத்தால் ஆச்சரியம். கதிரவன் ஒரு கார்ட்டூனிஸ்ட். சூரியனுக்கு எதிரே நின்று பாருங்கள், உங்களுக்கு பின்னே உங்கள் கார்ட்டூன் நிழல். நெருப்பை நெஞ்சில் வை, நெருப்பை நெஞ்சில் வை, அடுத்தவர் நெஞ்சில் அல்ல அன்பனே. உன் நெருப்பை உன் நெஞ்சில் வை, உன் நெருப்பை உன் நெஞ்சில் வை. வயது உனக்கு வரமாகும், 70 வயதும் 20 ஆகும். நம் கலைஞரை பாருங்கள், நான் சொல்வது விளங்கும். நெருப்பு மொழி நேரிய மொழி, ஒளி மொழி உலக மொழி. அந்த சத்திய நெருப்புக்கும் சாயமடித்து விடுகிறோம், அந்த சத்திய நெருப்புக்கும் சாயமடித்து விடுகிறோம். சிவப்பு விளக்கென்று சிலர், பச்சை விளக்கென்று பலர் இச்சைப்படி நெருப்பை இழுத்தடிக்கிறார்கள். அடுப்பு எரிந்தால் அடிவயிறு குளிரும், அடுப்பே எரிந்தால் யார் வயிறு குளிரும். மனதைப் போலவே இந்த மண்ணும், நம் மனதைப் போலவே இந்த மண்ணும். பூமிக்கு மேலே இமயமலை பனிமலை, பூமிக்கு கீழே எரியுமலை எரிமலை. பூமிக்கு மேலே பூகம்பம், பூமிக்கு கீழே பூகம்பம். நம் மனதைப் போலவே இந்த மண்ணும் இருக்கிறது. அனல் நெருப்பு அண்டத்தில் ஒரு பிரம்மாண்டம், அனல் நெருப்பு அண்டத்தில் ஒரு பிரம்மாண்டம். வெந்து கடல் கொதித்தால் விழாவ ஒரு நீர் உண்டா, வெந்து கடல் கொதித்தால் விழாவ ஒரு நீர் உண்டா. எரிமலைக்கு எதிர்மலை எங்கேனும் இருக்கிறதா. அந்த நெருப்பை தான் சின்ன தீப்பெட்டிக்குள் சிறை வைத்துள்ளான் மனிதன். அதைத்தான் சின்ன நெருப்பு பெட்டிக்குள் தீ வைத்துள்ளான். இன்னும் சிலர் சிகரெட் சிநேகிதத்தால் நெருப்புக்கே நேரடி முத்தம் கொடுக்கிறார்கள். சில அரசியல் குடும்பங்களில் தீக்குளிப்பையே தொழிலாக கொண்டிருப்பதாக கேள்வி. நெருப்போடு விளையாடாதே என்பார்கள். நெருப்போடு விளையாடுங்கள், கொஞ்சம் பொறுப்போடு விளையாடுங்கள். தீப முட்டுகளில் வெளிச்ச வாசனை, தீப முட்டுகளில் வெளிச்ச வாசனைகள். சுடரில் அறுசுவை, சூடும் ஒரு சுவை, சுடரில் அறுசுவை, சூடும் ஒரு சுவை. நெருங்க முடியாத நெருப்புச் சுவையை தீண்டிப்பார் தெரியும் என்றான் பாரதி. தீண்டித்தான் பாருங்களேன், தெரியும், கொஞ்சம் எரியும், பிறகு புரியும். இந்த நெருப்புச் சுவையை எங்கே உணரலாம், இந்த நெருப்புச் சுவையை எங்கே உணரலாம். அங்கே உணரலாம், அங்கே உணரலாம். அங்கே என்றால் அங்கேதான். அது அவரவர் ஊகம், அவரவர் அனுபவம். விளக்கில் இருந்தா வெளிச்சம் வருகிறது, இல்லை, விளக்கின் மூலம் வெளிச்சம் வெளிப்படுகிறது. விளக்கு சிம்மாசனத்தில் வீற்றிருந்த அகிலத்தை ஆட்சி செய்வது நெருப்பு. விளக்குகளோ விதம் விதமாக, விளக்குகளோ விதம் விதமாக. எதுவானால் என்ன, எல்லாம் விளக்கு. என் விளக்கு எனக்கு, உன் விளக்கு உனக்கு. என் விளக்கு எனக்கு, உன் விளக்கு உனக்கு. ஆக மொத்தம் அத்தனையும் விளக்கு. இதில் எதற்கு இத்தனை பிணக்கு, இதில் எதற்கு இத்தனை பிணக்கு? ஒன்று தெரியுமா, ஒன்று தெரியுமா, எல்லா விளக்கின் கீழும் இருள், எல்லா விளக்கின் கீழும் இருள். அதை அறிவதே அருள். வணக்கம், நன்றி. அடுத்து நேதா. அன்றொரு நாள் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஜாலியன் வாலாபாக்கில் பூமியும் வானமும் சிவப்பாயிற்று. ஜாலியன் வாலாபாக்கில் பூமியும் வானமும் சிவப்பாயிற்று. டயர் சுட்டான் சுட்டான், துப்பாக்கியில் தோட்டாக்கள் தீருவரை சுட்டான். வானமும் பூமியும் சிவப்பாயிற்று ஜாலியன் வாலாபாக்கில். இதோ நமது வீர வாரியவர்கள் ஜாலியாக
டயரை சுடுகிறார்கள். இதோ நமது வாலிபர்கள் ஜாலியாக டயரை சுடுகிறார்கள். பூமியும் வானமும் கருப்பாகிறது. பூமியும் வானமும் கருப்பாகிறது. போகி பண்டிகை அன்று டயரை சுடுகிறார்கள். பூமியுடன் வானமண்டலமும் கருப்பாகிறது. அந்த வானத்தை கவிதைக்குள் அடக்க வருகிறார் கவிஞர் மேத்தா. இடம் பிடித்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற அவையோரே, இடம் பிடித்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற அவையோரே, நாங்களும் இடம் பிடிக்க வந்தோம் உங்கள் இதயத்தில். உட்கார இடம் உண்டா? நாடெங்கும் நடப்பது போல் அங்கேயும் நாற்காலி போட்டியா? பரவாயில்லை, எங்களுக்கும் கொஞ்சம் இட ஒதுக்கீடு செய்யுங்கள். நெஞ்சோரம் எங்கேயாவது நின்று கொள்கிறோம். இங்கே தட்ப வெப்பநிலை தடுமாறி போய் இந்த அரங்கம் கிறங்குவதேன்? ஏசியும் கூட கூசுவதேன்? குளிர்சாதன கூடத்திற்குள் சுட சுட ஒரு சூரியன் வந்ததாலா? சுட சுட ஒரு சூரியன் வந்ததாலா? ஏற்காட்டின் அருகில் இருப்பது போல் இருக்கிறது அண்ணன் ஆற்காடு. படிமகனே, படிமகனே, தமிழில் படிமகனே என்றுரைக்கும் குடிமகனே, தமிழ் குடிமகனே, நரைமுருகன் ஆகாத துரைமுருகன், மத்திய அமைச்சர், நம் மேயர் சிங்கார சென்னையை செதுக்குகிற சிற்பி, கோபாலபுரத்து குறிஞ்சி மலர், ஜாலங்களை பார்த்த சென்னைக்கு இப்போது ஒரு புதிய வாய்ப்பு, புதிய பாலங்களை பார்க்கிறது. ஜாலங்களை பார்த்த சென்னைக்கு புதிய பாலங்களை கட்டி வைக்க பரிசம் போட்டவரே, பாலங்களை கட்டி வைக்க பரிசம் போட்டவரே, சிங்கார சிற்பியே, உங்கள் முகத்தில் நிலவுக்கு பவுடர் பூசியது போல் அது என்ன நேர்த்தி? ஆனால் தந்தைக்கு பெயர் கொடுக்கும் உங்கள் கீர்த்தி, விந்தையிலும் விந்தை, அது என்ன நீங்கள் உங்கள் தந்தைக்கும் தந்தை, மாநகர தந்தை. அமைச்சர்களே, பெரியோரே, அருமை தாய்மாரே, அன்பர்களே, நண்பர்களே, பொங்கல் வாழ்த்துக்கள், எங்கள் வணக்கங்கள். பற்றாக்குறை நீர் என்றீர், பற்றாக்குறை நீர் என்றீர். அவர் பற்றாக்குறை, அவ்வளவுதான். அவருக்கு அறிவு பற்றாக்குறை, அவ்வளவுதான். எதிர்வீட்டுக்காரர் இஞ்சி தின்றால் எங்களுக்கு என்ன? ஆதலால் இல்லாததை புகழவில்லை, நாங்கள் இருப்பதை புகழாமல் இருக்கக்கூடாதல்லவா? ஆதலால் உழவர்கள் சூரியனை வணங்கிய பின்தான் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவார்கள். நாங்களும் சூரியனை வணங்கிய பின்தான் இந்த கவிதை பொங்கலை கொண்டாட முடியும். வானம் என் தலைப்பு. தலைவா, நீயும் எங்கள் வானம்தான், நீயும் எங்கள் வானம்தான். ஆனால் உனக்கும் வானத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அது அண்ணாந்து பார்க்கும் வானம், நீ அண்ணா தந்த வானம். நீ அண்ணா தந்த வானம், அண்ணாந்து பார்க்க வேண்டியதில்லை, அருகிலேயே பார்க்கலாம். வானத்துக்கு கூட உன்மேல் கொஞ்சம் வருத்தம் உண்டு. ஏனென்றால் ஆகாயபுரத்து சூரியன் விழிக்கும் முன்பே, ஆகாயபுரத்து சூரியன் விழிக்கும் முன்பே கோபாலபுரத்து சூரியன் விழித்து விடுகிறது. நடைப்பயணம் மேகாலயத்தில் தொடங்கும் முன்பே, நடைப்பயணம் மேகாலயத்தில் தொடங்கும் முன்பே அறிவாலயத்தில் ஆரம்பமாகி விடுகிறது. வெட்கப்படுகிறது தலைவா வெண்ணிலவு, தன்னை தலையில் சுமந்திருக்கும் சூரியனை பார்த்து, தன்னை தலையில் சுமந்திருக்கும் சூரியனை பார்த்து வெட்கப்படுகிறது தலைவா வெண்ணிலவு. அது நாணி சிவக்கும் நாள் வரப்போகிறது. நிலவு நாணி சிவக்கும் நாள் வரப்போகிறது. ஜனவரி 21 உலகம் அன்றைக்கு சிவப்பு நிலாவை தரிசிக்கப் போகிறது. சிவப்பு நிலாவை தரிசிக்கப் போகிறது. தலைவா, நீ மலர் அல்ல, முள். தமிழர்களின் காலத்தை நிர்ணயிக்கும் கடிகார முள். அதனால்தான் உட்கார நேரமின்றி ஓடிக்கொண்டே இருக்கிறாய். நிலவு கூட மாதத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக் கொள்கிறது. ஆனால் சூரியனே, உனக்கு விடுமுறை நாள் ஏது? நேரம் பார்த்து வருபவர்கள் நிறைய பேர் உண்டு இங்கே. நாங்கள் அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து அபகரிக்க வருவார்கள். நாங்கள் சோர்ந்திருக்கும் நேரம் பார்த்து சுருட்டுதற்கு வருவார்கள்.
நாங்கள் தூங்குகிற நேரம் பார்த்து புதைப்பதற்கு வருவார்கள். தலைவா, நீயும் கூட நேரம் பார்த்து வருபவன் தான். நாங்கள் அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து அரவணைக்க வருபவன். நாங்கள் சோர்ந்திருக்கும் நேரம் பார்த்து தோள் கொடுக்க வருபவன். நாங்கள் தூங்குகிற நேரம் பார்த்து தொட்டெழுப்ப வருபவன். அது மட்டுமல்ல, சரியான நேரம் பார்த்து சபைகளுக்கு வருபவன். சரியான நேரம் பார்த்து சபைகளுக்கு வருபவன். நீ அடிமைப்பட்டவர்களின் ஆபிரகாம் லிங்கன், தாடி வைக்காத தாகூர், தாடி வைக்காத தாகூர், தமிழில் எழுதும் டால்ஸ்டாய், எங்களோடு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளுவன் நீ. எங்களோடு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளுவன் நீ. ஆகாயத்துடன் இப்போது நான் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறேன். தயவுசெய்து பயப்படாதீர்கள். பாதி நட்சத்திரங்களை பங்கு கேட்க மாட்டேன். ஆகாயத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். வானம் நான், எனது வலதுகை சூரியன், இடதுகை சந்திரன். காலம் என்னால் தான் கைவீசி நடக்கிறது. வானம் நான். வைகரை என் விழிப்பு, பகல் என் உழைப்பு, இரவு என் சிரிப்பு, இடி என் கணைப்பு, மேகம் என் அழைப்பு, மின்னல் என் அறிவிப்பு, மழை என் அன்பளிப்பு. நான் சூரியனின் சிம்மாசனம், நான் சூரியனின் சிம்மாசனம், சந்திரனின் அந்தப்புறம். உலாவரும் ஒளிக்கதிர்களால், உலாவரும் ஒளிக்கதிர்களால் இரவையும் பகலையும் எழுதுகிறேன். நான் விஞ்ஞானிகளின் சோதனை கூடம், நட்சத்திரங்களின் அரண்மனை மாடம், கவிஞர்களின் மணிமண்டபம், காதலர்தம் நிலாமுற்றம். நிலவு முகம் பார்க்கும் நிலை கண்ணாடி நான். வானம், நிலவு முகம் பார்க்கும் நிலை கண்ணாடி நான். நீங்கள் வீசும் வலைகளில் விழாத மீன்கள், நீங்கள் வீசும் வலைகளில் விழாத மீன்கள் என் மீன்கள், விண்மீன்கள். உங்கள் செயற்கை கோள்கள் இளைப்பாறும் தோள்கள் என் தோள்கள், உங்கள் செயற்கை கோள்கள் இளைப்பாறும் தோள்கள் என் தோள்கள். என் பாக்கெட்டுகளில் உங்கள் ராக்கெட்டுகள். வானம் சொல்லுகிறது, என் பாக்கெட்டுகளில் உங்கள் ராக்கெட்டுகள். என்னை அளவைத்து பார்க்கத்தான் நீங்கள் ஆசைப்படுவீர்கள். வானம் சொல்லுகிறது, என்னை அளவைத்து பார்க்கத்தான் நீங்கள் ஆசைப்படுவீர்கள். நான் அழாவிட்டால் மனிதர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். என் கண்ணீர் தான் உங்களுக்கு தண்ணீர். பூமிக்கு பால் ஊட்டும் தாய் நான். சூரிய சந்திர மார்புகளால் ஒளிப்பால் ஊட்டுவேன். மேக காம்புகளால் மழைப்பால் ஊட்டுவேன். அன்பால் பொழிகின்ற ஆவின்பால் நான். அன்பால் பொழிகின்ற ஆவின்பால். ஐம்பூதங்களிலும் சிறந்தது ஆகாயம்தான். தலைவர் 5 பேரையே பூதம் என்றார். இந்த 5 பூதங்களிலும் சிறந்தது ஆகாயம்தான். ஏனென்றால் பூமியால் ஆகாயத்தை புதைக்க முடியாது, தண்ணீரால் ஆகாயத்தை கரைக்க முடியாது, காற்றால் ஆகாயத்தை கலைக்க முடியாது, நெருப்பால் ஆகாயத்தை எரிக்க முடியாது. ஆகாயத்தை மட்டும் யாரும் அசைக்க முடியாது. ஆகாயத்தை மட்டும் யாரும் அசைக்க முடியாது. பூமியின் குடை நான், ஆனால் பொத்தல் குடை. அதனால் தான் மழை பெய்தால் ஒழுகுகிறேன். கவிஞர்களுக்கு மாத்திரம் நிலா ஒரு அட்சய பாத்திரம். கவிஞர்களுக்கு மாத்திரம் நிலா ஒரு அட்சய பாத்திரம். ஆனால் ஏழைகளின் பார்வையிலோ அது ஒரு பிச்சை பாத்திரம். நிலா ஒரு பிச்சை பாத்திரம். அதன் ஓட்டையிலிருந்து ஒழுகிய நாணயங்கள் தான் நட்சத்திரங்கள். அதன் ஓட்டையிலிருந்து ஒழுகிய நாணயங்கள் தான் நட்சத்திரங்கள். நட்சத்திர பயணிகளை சுமந்து கொண்டு வான பேருந்து வலம் வருகிறது. வான பேருந்து வலம் வருகிறது. ஓட்டுநர் இருக்கையில் நிலா உட்கார்ந்திருக்கிறது. ஜாதி மத மோதல்களுக்கும் சமூக அநீதிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஏராளமான முற்றுப்புள்ளிகளை ஏந்தி இருக்கிறேன் நான். வானம் சொல்லுகிறது, ஏராளமான முற்றுப்புள்ளிகளை ஏந்தி இருக்கிறேன் நான் நட்சத்திரங்களாக. பாவி மனிதர்கள் என்னை பயன்படுத்தவே இல்லை. ஆதலால் முற்றுப்புள்ளி வைக்கும் யோசனைக்கே நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். அதுதான் முழு நிலா. முற்றுப்புள்ளி வைக்கும் யோசனைக்கே நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். என் இரவு நேர பாடசாலையில் நிலவை ஆசிரியையாய் நியமித்திருக்கிறேன். குழந்தை நட்சத்திரங்கள் குதூகலமாய் படிக்கின்றன. காரணம், கல்வி தாய்மொழி வழியேதான் தரப்படுகிறது. கல்வி தாய்மொழி வழியே தரப்படுவதால் குழந்தை நட்சத்திரங்கள் குதூகலமாய் படிக்கின்றன. நட்சத்திர சிறுவர்களின் கண்மணி பூங்காவை என் பால் நிலவு கேமரா பதிவு செய்கிறது. நட்சத்திர
சிறுவர்களின் கண்மணி பூங்காவை என் பால் நிலவு கேமரா படப்பதிவு செய்கிறது. ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சூரிய கணவன் வர மறுத்துவிட்டான். ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சூரிய கணவன் வர மறுத்துவிட்டான். அதனால் வெண்ணிலா மங்கை வீசி எறிந்த ஸ்டிக்கர் பொட்டுகள் தான் நட்சத்திரங்கள். தொலைக்காட்சி பார்க்க நிலவை அழைத்தேன், மறுத்துவிட்டது. தொலைக்காட்சி பார்க்க நிலவை அழைத்தேன், மறுத்துவிட்டது. காரணம், வந்து கொண்டிருந்த நிகழ்ச்சி வயலும் வாழ்வும். வந்து கொண்டிருந்த நிகழ்ச்சி வயலும் வாழ்வும். வான மங்கையே, உன் மேகச் சேலையை இழுத்து மூடு. உன் நிலாவை தொப்புள் என்று நினைத்து பட தயாரிப்பாளர் யாராவது பம்பரம் விடப் போகிறார். நட்சத்திர சிறுவர்கள் எல்லாம் பக்திமான். சந்திரன் தான் அவர்களின் சக்திமான். வான நிலா மாளிகையில் வருமான வரி சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. வான நிலா மாளிகையில் வருமான வரி சோதனை. அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து மினுக்கிக் கொண்டிருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நடுங்குகின்றன. ஆகாய கடை வீதியில் நிலா பலகை நிற்கிறது. தமிழில் பெயர் எழுதச் சொல்லி நட்சத்திர தொண்டர்கள் நகர்வலம் வருகின்றார். வானத்தில் நட்சத்திர கலை இரவு. நட்சத்திரங்கள் எல்லாம் ஸ்டார், நிலவுதான் சூப்பர் ஸ்டார். நட்சத்திரங்கள் எல்லாம் ஸ்டார், நிலவுதான் சூப்பர் ஸ்டார். ஆகாய வீட்டில் பொங்கல் திருநாள் கொண்டாடி மகிழ கோலம் போட சொன்னார்கள். கம்ப்யூட்டர் படித்த நிலா பெண் புள்ளிகளை வைத்துவிட்டு கோலம் போட தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாள். வான நிதி நிறுவன வாசலில் ஒட்டப்பட்ட வக்கீல் நோட்டீஸாய் நிலா. பணம் போட்ட சந்தாதாரர்களாய் சப்தம் போடுகின்றன நட்சத்திரங்கள். மின்னலை பற்றி ஒரு சின்ன கவிதை. மின்னல் வெள்ளை மேகம் கையில் எடுத்த வெள்ளி சவுக்கு. அது வெண்ணிலவின் மையெழுத்து, கலைஞரது கையெழுத்து, கபில் தேவின் ஆட்டோகிராஃப். மழை ஒரு ஹைக்கூ. மழை புழுதி படிந்த பூமி குழந்தையை ஆகாயத்தாய் குளிப்பாட்டி விடுகிறாள். வானம் சொல்கிறது, மனித குலத்தின் மேல் மரியாதை உண்டெனக்கு. என் நிலவு மாளிகையை ஆம்ஸ்ட்ராங்கின் பாதங்கள் மிதித்த போது அதை மதித்தேன். உங்கள் அறிவியலை துதித்தேன். ஆனால் உங்களால் என் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்த போது கொதித்தேன். மனிதர்களே, இனிமேல் நீங்கள் உயர்ந்த இடங்களில் உட்கார பாருங்கள். வானம் நான் உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து இருப்பதால் தான் நான் ஒன்றுமே சொல்லாத போது கூட கடல் அலைகள் என்னை பார்த்து கைதட்டுகின்றன. வானம் நான் தாய் குளிப்பாட்டி விடுகிறாள். வானம் சொல்கிறது, மனித குலத்தின் மேல் மரியாதை உண்டெனக்கு. என் நிலவு மாளிகையை ஆம்ஸ்ட்ராங்கின் பாதங்கள் மிதித்த போது அதை மதித்தேன். உங்கள் அறிவியலை துதித்தேன். ஆனால் உங்களால் என் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்த போது கொதித்தேன். மனிதர்களே, இனிமேல் நீங்கள் உயர்ந்த இடங்களில் உட்கார பாருங்கள். வானம் நான் உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து இருப்பதால் தான் நான் ஒன்றுமே சொல்லாத போது கூட கடல் அலைகள் என்னை பார்த்து கைதட்டுகின்றன. வானம் நான் உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து இருப்பதால் தான் நான் ஒன்றுமே சொல்லாவிட்டாலும் கூட கடல் அலைகள் என்னை பார்த்து கைதட்டுகின்றன. பகை தூது அனுப்பாமல் நெருப்பும் எனக்கு புகை தூது அனுப்புகிறது. பூமி எனக்கு நாள்தோறும் பொக்கே கொடுக்கிறது. காற்றும் எனக்கு கவரி வீசுகிறது. உயர்ந்த இடங்களில் நீங்கள் உட்கார பாருங்கள். ஆனால் உள்ளத்தால், உண்மையால், உழைப்பால் உயர்ந்த இடங்களில் உட்கார பாருங்கள். இன்று போகி ஒரு தியாகி. குப்பைகளை கொளுத்துவதற்காக அது தீக்குளித்துக் கொள்கிறது. நாம் தீக்குளிக்க தேவையில்லை. தீபங்கள் ஏற்றுவோம். சமுதாய பகைவருடன் ஜல்லிக்கட்டு நடத்துவோம். தமிழ்நாடே ஒரு சமதர்மபுரமாய் மாறட்டும். அக்கறையில் இருப்பவர்க்கும் அக்கறையில் சர்க்கரை பொங்கல் தருவோம். இனிமேல் இங்கே மரம் நடு விழாக்களை நடத்த வேண்டாம். மனிதர்களை நடுகிற விழாக்களை நடத்துவோம். சில பேரை விட்டு வைப்பதை விட நட்டு வைப்பதே நல்லது. வணக்கம். அடுத்து
ஈரோடு தமிழன்பன் நிலத்தை வாங்கலாம் விலைக்கு, நேர்மையை வாங்க முடியுமா, நீதியை வாங்க முடியுமா? என்றோ ஒரு நாள் இறுதியில் நீதி வென்றே தீரும். நிலமும் அப்படியே, அகழ்ந்தாலும் அடித்தாலும் இறுதி வரை நின்றே தீரும். அந்த நிலையான நிலம் வழங்க, கவிதை வளம் வழங்க வருகின்றார் தமிழன்பன். அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், வணக்கம். பூதங்கள் ஐந்தும் பாடுவதற்கு புறப்பட்டு வந்ததாய் தலைவா நீ சொன்னாய். பூத நாயகன் நீ இருக்கும் போது பூதங்கள் வேறெங்கே போகும்? புகழ்தற்கு அறியவனே, வண்ண மயிலை புகழாதீர்கள் என்று சொன்னீர்கள், வான்கோழிகள் வருந்தும் என்பதற்காக. ஆனால் வான்கோழிகளையும் நாங்கள் பாடுவோம், அதன் பிரியாணி பெருமை மயிலுக்கு வராது. நிலம் வாங்க வந்தீரா, நிலம் வழங்க வந்தீரா என்று கேட்டீர்கள். பாடுகிறவர்களுக்கு பாட்டுக்கு ஏற்ப பட்டா போட்டு கொடுத்தால் வாங்கி கொண்டு போவார். பாடுவதற்கு வானம் இனியது, காற்று இனியது, நீர் இனியது, நெருப்பும் இனியது. ஆனால் பாடிக்கொண்டே வாழ்வதற்கு இந்நிலம் இனியது. தமிழ் நிலத்தின் தலைவா, கவியரங்க முதல்வா, தப்பாது எப்போதும் உழைக்கும் தமிழ் யந்திரமே உனக்கு வணக்கம். எங்கெங்கோ வானில் பறந்தாலும் பத்திரமாய் தர இறங்கும் கடத்தப்படாத கற்பனை விமானத்து பத்திரமாய் தர இறங்கும் கடத்தப்படாத கற்பனை விமானத்து கவிஞர்களுக்கு வணக்கம். உலக வங்கியில் கடன் வாங்காது, வட்டி தர முனகாது, எங்கள் பொங்கல் கவிதை வாங்கும் தமிழ் காதுகளே உங்களை வணங்காது போனால் என் கடமை நிறைவாகாது. வருட யாழ் வசமுள்ள தை நரம்பை வருட வந்துள்ளேன், வாழ்த்துப்பண் பாடுகிறேன். வானம் வசப்பட வேண்டும் என்று பாடிய பாரதி யதார்த்த வரம்புக்குள் வந்து நின்ற தருணம், காணி நிலம் பராசக்தி கிடைத்தால் போதும் என்றார். நிற்கவே நிலமில்லாத போது வானம் வசப்பட்டால் என்ன செய்யும்? நதி இல்லாத நாட்டில் படகு தொழிற்சாலைகள் எதற்கு தொடங்க வேண்டும்? ஆகாயத்தை பார்ப்பதற்கே அயலூர் போகிறவன் நிற்கிற பூமியின் பெருமை எப்போது அறிவான்? நிச்சயம் அறிய மாட்டான். ஒருபோதும் நிற்காமல் பூமி ஓயாமல் எதற்காக சுற்றி சுற்றி வருகிறது? தன்னை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்ப்பதற்காகத்தான் சுற்றி வருகிறது. அனாதையாய் அலைந்து வந்த காற்றுக்கு, அனாதையாய் அலைந்து வந்த காற்றுக்கு மூச்சு என்ற முக்கியத்துவத்தை கொடுத்ததே இந்த பூமி. உபயோகம் இல்லாமல் ஓடுகாலியாயிருந்த நீர், உபயோகம் இல்லாமல் ஓடுகாலியாயிருந்த நீருக்கு உயிர்களின் தாகத்தை அறிமுகப்படுத்தி உயர்த்தி வைத்ததே பூமி. காடுகளை அழித்துக் கொண்டிருந்த காட்டுத்தனமான தீ, காடுகளை அடித்துக் கொண்டிருந்த காட்டுத்தனமான நெருப்பை கருவிகள் செய்ய பட்டறைக்கு அடைத்து வந்து பக்குவப்படுத்தி பழக்கியது இந்த பூமி. அடுப்பில் அதை மனிதன் மூட்டிய போதுதான் பூமி அஞ்சியது. இனி மனிதன் வேறு எதையும் நினைப்பானோ நினைக்க மாட்டானோ. வானம் தனது அர்த்தத்தை தேடி பூமிக்கு வருகிறது. மழையில் பச்சை பதிப்புகளில் படித்து பார்த்து பரவசம் அடைகிறது. நெருப்பை போல் பூமிக்கு பற்ற வைக்க தெரியாது. பற்ற வைப்பதெல்லாம் அதன் குணம். வானை போல் பொய்க்கவும் தெரியாது. வானம் பொய்க்கும். காத்து குணம் கண்டிப்பாய் கிடையாது. காத்து குணம்னா பேய் பிடிக்கிறது கிராமத்து பக்கத்தில். காத்து குணம் அறவே கிடையாது. நீர் இழிவு நிச்சயமா இல்லை. நீர் இழிவு நிச்சயமா இல்லை. தண்டிக்கப்பட்ட தண்ணீர் கூவத்தில், சபிக்கப்பட்ட நெருப்பு புகையும் சுருட்டு முனைகளில்,
களங்கப்பட்ட காற்று விஷவாயுக்களில், பழிக்கப்பட்ட வானம் ஓசோன் ஓட்டைகளில், இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து கவலைப்பட்ட பூமிதான் பொட்டல் காடுகள். தண்ணீரை கெடுக்கும் தேசத்தில் தாய்ப்பாலும் கெட்டு போகும் என்று கண்ணீர் வடிக்கிறது பூமி. தேவையான அளவு மனிதன் எடுத்துக் கொள்ளட்டும் என்று குறிஞ்சி குன்றுகளில் பூமி உயரங்களை திரட்டி வைக்கிறது. முல்லை காடுகளில் பூமி கைதிறந்து மலர்களில் கருத்துக்களை கொட்டி வைக்கிறது. மருத வயல்களில் விதைகளின் உள்ளே போய் பூமி தியானத்தை செய்கிறது வளர்ச்சிக்காக. நெய்தல் கடலின் ஆழத்திற்குள் போய் கைது செய்யப்படாத மனித வஞ்சகத்தின் ஆழத்தை கணக்கெடுக்கிறது. மனிதரின் வறுமையை, பஞ்சத்தை, பாலை, வெயில் மொழிபெயர்த்து சொல்ல சொல்ல கேட்டு பூமி பொசுங்கி போகிறது. இப்போது 5 அணைக்கப்பால் ஒரு 6ஆம் திணை இருக்கிறது. அதுதான் குப்பையும் குப்பை சார்ந்த இடவுமான கான்கிரீட் திணை என்னும் கச்சாந்து திணை. கான்கிரீட் திணை என்னும் கச்சாந்து திணை. இவன் இந்த மனிதன் பிறந்ததால் எழில் பெற்றது பூமி. மனிதனால் தான் பூமிக்கு பெருமை. சில வேளைகளில் சிந்திக்கிறது பூமி, இவன் பிறக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அதிக எழிலாய் இருந்திருப்போம். இருட்டுக்கு விளக்கால் மனிதன் பதில் சொன்ன போது, இருட்டுக்கு விளக்கால் மனிதன் பதில் சொன்ன போது பூமியின் உதட்டில் கோடி மெகாவாட்ஸ் புன்னகை. ஆனால் அந்த விளக்கோடு சக மனிதனை சாய்ப்பதற்காக அவன் புறப்பட்ட போது புன்னகையை ரத்து செய்யப்பட்ட உதடுகளில் புண்கள். பூமி சிந்திக்கிறது சில வேளைகளில், இவன் ஏன் பிறந்தான்? நிலம் இருந்தால் தான் காடு, சந்தன மரங்களை கடத்தி வர சந்தர்ப்பம். நிலம் இருந்தால் தான் வயல் வரப்புகளை தள்ளி போடலாம். நிலம் இருந்தால் தான் சொத்து பாக பிரிவினையில் பங்காளி கதை முடிக்க முடியும். நிலமிருந்தால் தான் நச்சு, வேதிம, உரம், விஞ்ஞான லாபம் விபரீதமாகும். நிலம் நடுங்காமல் என்ன செய்யும்? பூகம்பத்தில் மரண கொடி பறக்கிறது. பூகம்பத்தில் மனித குலத்தையே நேசிப்பதாக சொன்ன மாமியார் ஒருவர் மருமகள் நீங்களாக என்று சொன்னது போல் மனித குலத்தையே நேசிப்பதாக சொன்ன மாமியார் மருமகள் நீங்களாக என்று சொன்னது போல் பூமியை நேசிப்பதாக சொல்பவர்கள் மரங்களை, வனங்களை நேசிக்காமல் இருக்கலாமா? மரத்தோடு நட்பு கொண்டு பாருங்கள், நீங்களே பூத்து விடுவீர்கள். காடுகளை காதலியுங்கள், நீங்களே கமழுவீர்கள். பகலில் பூமி வசந்த காலத்தில் மக்களுக்கு கவிதைகள் வழங்க மலர்களை திறக்கிறது. வசந்த காலத்தில் மலர்களை திறக்கிறது கவிதைகள் சொல்ல. மாரி காலத்து நடுங்கும் இரவுகளில் இருளிலிருந்து கதைகளை பிரித்தெடுத்து மக்களுக்கு சொல்லுகிறது. இலையுதிர் காலத்தில் பூமி தத்துவமாய் பழுத்து உதிர்கிறது. கோடை காலத்தில் பூமி மனிதனின் மனத்திற்குள் வந்து ஈரம் தேடுகிறது. வைகரை தன் கையில் வைத்திருக்கும் கடிதத்தை வாங்கி படித்தது பூமி. வைகரை கையில் இருந்த கடிதத்தை வாங்கி படித்தது பூமி. இப்போதெல்லாம் பூமி இரவிலேயே இமெயில் பார்த்து விடுகிறது. இப்போதெல்லாம் இரவிலேயே பூமி இமெயில் பார்த்து விடுகிறது. காலையில் கல்வி கூடங்களில் பையன்கள் திறக்கும் கணினி சாளரத்தில், விண்டோ கணினி சாளரத்தில் பூமி பிரபஞ்சத்தையே பிடிந்து வைக்கிறது. பகலில் தட்பவெப்ப பட்டியல் தயாரிக்கும் முன் பாடுபடுவோர் மனங்களில் ஈரப்பதம் இல்லையே என்று ஏங்குகிறது. மாலையில் தங்க நாணயத்தை மறக்காமல் மேற்கு உண்டியலில் போட்டுவிட்டு வானத்திடம் இரவில் வட்டி கணக்கை நட்சத்திர காசுகளில் சரிபார்த்துக் கொள்கிறது. முத்தமிழும் சத்தத்தில் பூமி இரவு மட்டும் தூங்குவதில்லை. முத்தமிழும் சத்தத்தில் பூமி இரவில் மட்டும் தூங்குவதில்லை. பூமிக்கு பொறுமை அதிகம். இகழ்வாரை தாங்காத மனிதனையும் தாங்குகிற பூமி அகழ்வாரையா தாங்காது. மண்ணை தோண்டினால் பொன், மனிதனை தோண்டினால் என்ன கிடைக்கும்? மற்றவர் கனவின் எலும்புகளும் அவன் மனத்தில் இருக்கும்.
என்றாலும் எவரவருக்கோ குழி தோண்டியவர்களுக்கெல்லாம் இங்கேதான் குழி தோண்டப்படுகிறது. வாழும்போது அடக்கம் இல்லாதவர்கள் எல்லாம் இங்கு அடக்கமாகிறார்கள். ஆட்டம் என்றால் பைத்தியமான நாட்டியக்காரி கூட, ஆட்டம் என்றால் பைத்தியமான நாட்டியக்காரி கூட வீடு ஆடிக்கொண்டிருந்தால் பிடிக்குமா? இருக்கிற வீடு எது வளர்ந்தாலும் பூமிக்கு பிடிக்கும். ஆனால் பொய் வளர்வதும் களை வளர்வதும் கண்டிப்பாய் பிடிக்காது. எவனோ சொன்னான், எந்த வங்கியில் கொடுத்தும் 100 ரூபாயை 250 ரூபாயாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு 60 வயது மனிதனை எந்த வங்கியில் கொடுத்தும் 30 வயது மனிதனாக எந்த வங்கியில் கொடுத்தும் மாற்ற முடியாது. அது சரி, அப்படியே மாற்ற முடிந்தாலும் அவன் சும்மா இருப்பானா? அவசரமாய் தன் 50 வயது மனைவியை 25 மாற்றிக்கொண்டார். அவசரமாய் அவன் 50 வயது மணியை 25 மாற்றிக்கொண்டால் என்னாவது? இந்த பூமிக்கு நல்லதல்ல. ஆனால் நாம் நினைத்தால் இந்த நிலத்தை நரகமாகவும் மாற்றலாம், சொர்க்கமாகவும் மாற்றலாம். எப்படி மாற்றலாம் என்று இப்போது சிந்திக்கலாம், முடிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. பூமியின் சிறப்புகளை எல்லாம் பூ போல வர்ணித்தார் நம்முடைய தமிழன்பன். பூகம்பத்தை மாத்திரம் விட்டுவிட்டார். பரவாயில்லை. அடுத்து கவிஞர் வைரமுத்து நீர் பற்றி பாடுகிறார். நீர் அடித்து நீர் விலகாது எனும் முதுமொழியை தமிழ் இனத்துக்கு கண்ணீரால் எழுதி காட்டும் பன்னீர் மன கவிஞன், பக்குவப்பட்ட தமிழ் முத்து கவிஞன், பட்டை தீட்டிய வைரமுத்து கவிஞன் வருக. பாதுகாக்கப்பட்ட நல்ல நீர் தருக. அரங்கத் தலைவனே, ஐம்பூதங்களின் தலைவனே, என்னை பாடாதீர் என்று பணித்தீர். அது எப்படி? கடவுள் வாழ்த்து இல்லாது திருக்குறளா? கலைஞர் வாழ்த்து இல்லாது கவியரங்கா? உம்மை வணங்காது போனால் வண்ணத் தமிழ் எம்மோடு இணங்காது போகும். எனவே கேள். நிலம், நீர், தீ, வழி, வெளி, உனக்கும் இந்த 5க்கும் உறவுண்டா இல்லையா? நீயும் ஒரு வகையில் நிலம்தான். இல்லை என்றால் இத்தனை பேர் குழி பறித்திருப்பார்களா? நீ சந்திக்காத மேடு பள்ளமா? நீ நன்னிலம். உன்னை வெட்டியவனுக்கும் குறைந்தபட்சம் தண்ணீர் தருகிறாய், அதிகபட்சம் தங்கம் தருகிறாய். நீ நீர், வித்தியாசமான நீர். இலை இல்லாமல் தாமரை பூக்கும் திருக்குவளை குளத்து நீர். நீ நீர், வித்தியாசமான நீர், இலை இல்லாமல் தாமரை பூக்கும் திருக்குவளை குளத்து நீர். கடல் நீர் கொண்டு கழுவினாலும் என் கருப்பு போகாது என்றீர். கடல் நீர் கொண்டு கழுவினாலும் என் கருப்பு போகாது என்றீர். கழுவத்தான் பார்த்தேன், அதற்கு பிறகுதான் கருப்பாய் போனது கடல். பிறகுதான் தெரிந்தது கருப்பு தான் என் கற்பு என்று. நீ தீ, உன்னை அணுகாது அகலாது காய்வது நல்லது. நீ காற்று, அதனால்தான் நீ உள்ள போதே சிலரால் தூற்றப்படுகிறாய். வானம் நீ, கூட்டணி மேகங்கள் சேரலாம் மாறலாம், நீ நிரந்தரம். பூமியில் பூத்த பூக்களின் தேன் வேண்டாம், நட்சத்திரங்களில் தேன் குடிப்போம் என்று ராத்திரி வானத்தில் படபடக்கும் என் பட்டாம்பூச்சி மனசு உன்னை நினைத்துக் கொண்டால் ஒரு புள்ளியில் சிறகு குவித்து உட்கார்ந்து கொள்கிறது. நீ அதிசயங்களின் விசித்திரம், விசித்திரங்களின் ஆச்சரியம். 3/4 நூற்றாண்டுக்கு முன்னால் குவளையில் கேட்டதொரு குவா குவா காற்றுக்கு தெரியுமா? அந்த குரல்தான் குரல் வாழ குரல் கொடுக்கும் குரல் என்று. பேறுகாலம் பார்த்த பெருமாட்டி அறிவாளா?
அந்த பிஞ்சு விரல்தான் ஐயன் வள்ளுவனை விண்ணில் ஏற்றும் விரல் என்று வள்ளுவனை ஐயன் என்று அழைப்பதா உன்னை ஆத்திகராயாக்கிவிடும்? ஆக்காது. சாமிகளுக்கு மத்தியிலும் சரியாயிருப்பவன் நீ. உன்னை சுற்றித்தான் எத்தனை சாமிகள், விவரமான சாமி வீராசாமி, வேலூர் சாமி, துரை முருகன். அது போதாதென்று 6 முகம். கேபினெட்டில் 2 பெரிய சாமிகள். அம்மட்டோ கோட்டை சாமியாய் முத்துச்சாமி. போதா குறைக்கு சஃபாரி போட்ட சண்முகநாதன். இத்தனை சாமிகளுக்கு மத்தியில் நீ மட்டுமே கொள்கையில் நிலைக்க முடியும். காரணம், நீ படித்து முடித்த பள்ளி பகுத்தறிவு மேல்நிலை பள்ளி. அதன் தலைமை ஆசிரியரே ராமசாமி. வருமுன் காக்கும் சமத்துவபுரமே, உனக்கென் முதல் வணக்கம். வாய்க்கால் தூர்த்து என் தலைப்புக்கு வழிவிட்டவர் நீர் என்பதனால், வாய்க்கால் தூர்த்து என் தலைப்புக்கு வழிவிட்டவர் நீர் என்பதனால் உமக்கென் முதல் வணக்கம். மேகத்து மழை நீர் பூமியில் விழுமுன் பறந்து பருகுமாம் சக்கரவாகம். என் நீர்க்கவிதை நிறையும் வரை சக்கரவாகமாய் மாற சம்மதிக்கும் அனைவருக்கும் என் சர்க்கரை பொங்கல் வணக்கம். ஏன் நிலமே, காற்றே, தீயே, வானமே, நீங்கள் நால்வரும் மேட்டுக்குடிவாசிகள். மேல் நோக்கி எரியும் தீ, மேலே உலவும் காற்று, மேலே உள்ளது வானம், சிகரமாய் மேல் நோக்கி வளரும் நிலம். ஆனால் மேட்டுக்குடியில் பிறந்தாலும் பள்ளம் நோக்கியே பரவும் தண்ணீர். நால்வரணியே, தண்ணீரை பார்த்து நால்வரணியே, தண்ணீரை பார்த்து பள்ளத்து வாசி என்ற பரிகாசமா? அவசரப்படேன். ஏன் நிலமே, உன் உயரத்தை அளப்பதே கடல் மட்டம் வைத்துத்தான். கர்வப்படாதே காற்றே, உன் எடையும் பயனும் ஈரப்பதம் வைத்துத்தான். பெருமைப்படாதே வானமே, உனக்குள்ள சிறப்பே ஐயன் வள்ளுவன் அறிவித்தபடி வந்து விழும் மழையை வைத்துத்தான் வான் சிறப்பு. ஆத்திரப்படாதே தீயே, உன்னை தலையில் குட்டி தண்டிப்பது தண்ணீர் மட்டும்தான். மனிதா, ஆதியும் நீரே அந்தமும் நீரே. பனிக்குடம் உடைந்து பிறக்கிறாய், நீர்க்குடம் உடைத்து முடிக்கிறாய். எனக்கு வெற்றி முதலமைச்சரே கைதட்டியது. ஆதியும் நீரே அந்தமும் நீரே. பனிக்குடம் உடைந்து பிறக்கிறாய், நீர்க்குடம் உடைத்து முடிக்கிறாய். ஜனனம் மரணம் எனும் இருகரை இடையே நீர்வழிப்படும் புனைதான் நீ. நீ உயிர்த்தாய், உன் உடல் வளர்த்தது ரத்தம். நீ புசித்தாய், உன் பசி தூண்டியது எச்சில். நீ உழைத்தாய், உன் வெற்றி கொடுத்தது வேர்வை. நீ கலந்தாய், உன் சந்ததி தந்தது விந்து. நீ அழுதாய், உன் கரை கழுவியது கண்ணீர். ரத்தம், எச்சில், வேர்வை, விந்து, கண்ணீர் எல்லாம் மாறுவேடம் போட்ட தண்ணீர். விஞ்ஞானம் மறுக்காது, தண்ணீர் இல்லையேல் தேகமே இருக்காது. உன் உடம்பில் தண்ணீர் 65 விழுக்காடு. தேகத்தை முறுக்கி தண்ணீரை பிழிந்து விட்டால் கொடியில் உன்னை காய போடலாம். சட்டைகளோடு உன் தேகமும் காயலாம். கவிதை பிறக்கும் இடங்கள் 3: காயத்தின் வலி, புன்னகையின் மொழி, தண்ணீரின் ஒலி. தண்ணீரில் எழுதினால் நிலைக்காது, ஆனால் தண்ணீரே எழுதினால் நிலைக்கும். 6: தண்ணீர் எழுதும் மரபு கவிதை. வெள்ளம் புது கவிதை. அருவி தண்ணீர் எழுதும் சந்த கவிதை. கடல் காவியம். குளம் தண்ணீர் வெளியிடும் ஆண்டு மலர். ஓடை ஓடை தண்ணீர் நடத்தும் சிற்றிதழ். நின்று நின்று வரும், நின்றும் போகும். கங்கை யமுனை சரஸ்வதி தண்ணீரின் கூட்டணிகள். செம்பரம்பாக்கம் பூண்டி தண்ணீரின் தேர்தல் அறிக்கைகள். பூமி ஆனா பெண்ணா, பெண்ணென்று கண்டோம் பூமாதேவி என்றோம். பூமி ஆனா பெண்ணா, பெண்ணென்று கண்டோம் பூமாதேவி என்றோம். ஆனால் அவர் எந்த நாட்டுக்காரி?
மிடி அணிந்த வெள்ளைக்காரியா, கவுன் அணிந்த கருப்பர் பெண்ணா, சிற்றுடை அணிந்த சீன பெண்ணா, சத்தியமாய் அவள் தமிழச்சியேதான். தண்ணீர் ஆடை கொண்டு முக்கால் பாகம் மூடிக்கொண்டு கால் பாகம் மட்டும் காட்டுவதா? தண்ணீர் ஆடை கொண்டு முக்கால் பாகம் மூடிக்கொண்டு கால் பாகம் காட்டுவதால் சத்தியமாய் பாகம் மூடிக்கொண்டு கால் பாகம் காட்டுவதால் சத்தியமாய் அவள் தமிழச்சியேதான். மொழியும் மொழி சார்ந்த இடமும் தண்ணீர் தான். நேற்று சூரியன் வந்து இருட்டுக்கு வெள்ளை இடிக்கும் இளங்காலையில் பொடிநடை போனேன் பூங்காவடியே. அங்கே சந்தித்தேன் காலம் செலவழித்த மிச்சம் போன்ற கிழவர் ஒருவரை. துணைக்கு மகன் இல்லையா என்றேன். எனக்கே தண்ணி காட்டினான். துணைக்கு மகன் இல்லையா என்றேன். எனக்கே தண்ணி காட்டினான், தண்ணி தெளித்து விட்டேன் என்றார். சொந்தம் பந்தம் இல்லையா என்றேன். கை கழுவி விட்டதென்றார். உதவிக்கு வரவா என்றேன். இந்த ஊரே எனக்கு தண்ணி பட்ட பாடு என்றார். நீர் யார் என்றேன். பால்காரர் என்றார். நீர் யார் என்றேன். பால்காரர் என்றார். மொழியும் மொழி சார்ந்த இடமும் தண்ணீர் தான். உயிரை பூமியில் உற்பத்தி செய்ததும், பயிரை வளர்த்து பச்சை காத்ததும், நாகரிகங்கள் கற்றுத் தந்ததும், தட்பம் வெப்பம் பெற்றுத் தந்ததும், திடம் திரவம் வாயுவாய் இருப்பதும், தீமை நன்மை இரண்டும் செய்வதும், பறவைகள் இன்னும் இரவாதிருப்பதும், துறவிகள் இன்னும் துறவாதிருப்பதும், நாடுகள் எல்லாம் சண்டை பிடிப்பதும், மாநிலம் எல்லாம் சிண்டு பிடிப்பதும், தண்ணீர் 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 போயின் தண்ணீர் போயின் கண்ணிலும் வராது கண்ணீர், கண்ணீர் சுரப்பிகள் காய்ந்து விடுவார். கடத்தப்பட்ட விமானத்தில் உள்ளிருந்த பயணிகள் உயிரை உலராமல் வைத்தது எது? கடத்தப்பட்ட விமானத்தில் உள்ளிருந்த பயணிகள் உயிரை உலராமல் வைத்தது எது? ஐநா சபையா, அதிரடி படையா? இல்லை, அந்த அரைக்குவளை நீரும் ஆரஞ்சு பழச்சாரும். மூழக்கூடாது மூன்றாம் உலகப் போர் மூண்டால் அது தண்ணீருக்காகத்தான் என்ற தகவல் இருக்கிறது. மூழக்கூடாது மூன்றாம் உலகப் போர் மூண்டால் அது தண்ணீருக்காகத்தான் என்ற தகவல் இருக்கிறது. இந்த பூமி கொண்ட நீரில் 97% உப்பாய் போனது. 1% தண்ணீர் ஆழத்தில் புதைந்தது. 1% தண்ணீர் துருவத்தில் உறைந்தது. மிச்சமுள்ள 1% தான் மொத்த ஜீவன் பருகுவது. உலக மனிதா, நீர் குறையும் அறிகுறிதான் போர் பெருகும் அறிகுறி. போர் சுருக்க நீர் பெருக்கு. உபரி தண்ணீர் வழியாத வரைக்கும் தண்ணீரை அவனவன் தண்ணீர் என்பான். உபரி தண்ணீர் வழியாத வரைக்கும் தண்ணீரை அவனவன் தண்ணீர் என்பான். காவிரியே காவிரியில் கலக்காத போது கங்கை எப்படி காவிரி கலக்கும்? காவிரியே காவிரியில் கலக்காத போது கங்கை எப்படி காவிரி கலக்கும்? ஆகவே மனிதா, உலக நதிகளை ஒன்றாக்கு, தொழில்நுட்பம் பெருக்கு, துருவங்கள் உருக்கு, உருகும் நீரை உலக நதிகளில் இறக்கு, கடல் நிலம் கடந்து ராட்சச குழாய் வழி பீச்சு, பாலைவனம் பாய்ச்சு, உலக மானுடம் ஒரே தண்ணீர் குடிக்கட்டும். அம்மைய நாயக்கனூர் பொங்கல் உலகில் அமேசான் ஆற்று நீர் கொதிக்கட்டும். அம்மைய நாயக்கனூர் பொங்கல் உலகில் அமேசான் ஆற்று நீர் கொதிக்கட்டும். அனைத்துலக மாந்தருக்கு ஒரு வேண்டுகோள்: காசை கூட தண்ணீராய் செலவழியுங்கள், ஆனால் தண்ணீரை மட்டும் காசை போல் செலவழியுங்கள். காசை கூட தண்ணீராய் செலவழியுங்கள், ஆனால் தண்ணீரை மட்டும் காசை போல் செலவழியுங்கள். சென்னை தொலைக்காட்சிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்: கவிதை வரி எதிலும் கை வைக்காதீர். கவிஞர்கள் நாங்களும் அரசாங்கம் போலத்தான், வரிதான் எங்கள் வருமானம். கவிஞர்கள் நாங்களும் அரசாங்கம் போலத்தான், வரிதான் எங்கள் வருமானம். நாங்கள் ஒரு வரி இருமுறை சொல்வது எதற்கு? உங்கள் பசிக்கு போக ஒரு வரியேனும் மிஞ்சுமே அதற்கு. இதில் ஒரு வரி வெட்டினாலும் உங்கள் தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காது. வெட்டாமல் விட்டால் முடிந்த வரைக்கும் மும்மாறி பொய்க்காது. வாழ்க வணக்கம். அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான். காற்றடிக்கும் திசையெல்லாம் பட்டம் போகும். அரசியல்வாதிகள் சிலரும் அப்படித்தான்.
பதவி காற்றடிக்கும் பக்கமெல்லாம் போவோம். அப்துல் ரஹ்மானோ புயலடித்த போதும் சுருண்டு விடாமல், சூறாவளி சுழன்றடித்த போதும் விழுந்து விடாமல், சண்டமாறுதமெனும் அது சந்தனமன தென்றல் என்றே சரளம் என்றே இருக்கும் கவிஞர். அவர் காற்றாய் வருவார், நீர் ஊற்றாய் கவிதை தருவார். பூதங்களின் தலைவா, உன்னை புகழாதே என்றாய். இல்லாததை சொன்னால் தானே குற்றம். இருப்பதைத்தான் சொல்லுகிறேன். இருப்பதை சொல்லாவிட்டாலும் குற்றம் அல்லவா? பூதங்களை அடக்கி ஆள்பவன் நீ. அதனால் உனக்கு இந்த தலைமை. மலட்டு நிலமும் உன் பேனாவால் கர்ப்பமடைகிறது. மலட்டு நிலமும் உன் பேனாவால் கர்ப்பமடைகிறது. உன் வியர்வை நீரால் கொடிக்கம்பங்களும் பூக்கின்றன. உன் பேனா தீக்குச்சி, அதை தாழில் உரசினால் தீப்பிடிக்கிறது. உன் பேனா தீக்குச்சி, அதை தாழில் உரசினால் தீப்பறக்கிறது. தமிழ் சுவாசிக்கும் காற்றினி, தமிழ் சுவாசிக்கும் காற்றினி. நீ வானம், அதனால்தான் பட்டங்கள் உன்னை தேடி வருகின்றன. நீ வானம், அதனால்தான் பட்டங்கள் உன்னை தேடி வருகின்றன. உனக்கென் வணக்கம். பஞ்சபூதங்களை பாட வந்த பஞ்சமில்லா கவிஞர்களே, அவையோரே என் வணக்கம். நான் இல்லை என்றால் இவர்கள் இல்லை, நான் இல்லை என்றால் இவர்கள் இல்லை, ஏன் யாருமே இல்லை. அனைவருக்கும் நான் தான் ஆதித்தாய். விஞ்ஞானமும் சொல்லுகிறது, மெய்ஞானமும் சொல்லுகிறது. அனைவருக்கும் நான் தான் ஆதித்தாய். நீர் என் மகள், நீர் என் மகள். நெருப்பு என் பேத்தி, மண் என் கொள்ளு பேத்தி. சகோதர பூதங்களே, சகோதர பூதங்களே, எனக்கு நன்றி சொல்லுங்கள். நீரே, நான் இல்லை என்றால் மேகமாய் நீ மேலே பறக்க முடியாது. நீரே, நான் இல்லை என்றால் மேகமாய் நீ மேலே பறக்க முடியாது. நிலமே, நான் இல்லை என்றால் நீ மயானம்தான். நிலமே, நான் இல்லை என்றால் நீ மயானம்தான். வானமே, நீ ஒன்றுமே இல்லை. வானமே, நான் இல்லை என்றால் உனக்கு முகவரியே கிடையாது. நெருப்பே, நான் இல்லை என்றால் நீ பிறக்கவும் முடியாது, வளரவும் முடியாது. உன் தாய் நான் தான். அதனால தான் சொல்லுகிறேன், சகோதர பூதங்களே, எனக்கு நன்றி சொல்லுங்கள். பாடுதற்கு இனியது இவர்களெல்லாமா? பாடுதற்கு இனியது. காற்றில்லை என்றால் பாட்டியது. பாடுதற்கினியது காற்றில்லை என்றால் பாட்டேது. புல்லாங்குழல் பெண், புல்லாங்குழல் பெண், அதை தாயாக்கும் ஆண் நான். புல்லாங்குழல் பெண், அதை தாயாக்கும் ஆண் நான். தேராக நான் இல்லை என்றால் இசை தேவதைக்கு ஊர்வலம் கிடையாது. தேராக நான் இல்லை என்றால் இசை தேவதைக்கு ஊர்வலம் கிடையாது. ஆண்டுக்கு ஒரு முறை சுதந்திரத்தை நினைத்து பார்ப்பவர்களே, ஆண்டுக்கு ஒரு முறை சுதந்திரத்தை நினைத்து பார்ப்பவர்களே, சுதந்திரம் என்றால் என்ன என்று என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு யாரும் விலங்கிட முடியாது. என்னை யாரும் எந்த சிறையிலும் அடைக்க முடியாது. அடைத்தால் அது பலூன்களை போல் உடைந்து போகும். நான் அதிசயமானவன், நான் அதிசயமானவன். எனக்கு கால் இல்லை, ஆனால் ஓடுவேன். எனக்கு கால் இல்லை, ஆனால் ஓடுவேன். கை இல்லை, ஆனால் அணைப்பேன். கை இல்லை, ஆனால் அணைப்பேன். வாய் இல்லை, ஆனால் பேசுவேன். கண் இல்லை, அதனால் கண் இல்லை, அதனால் மனிதர்களைப் போல் பேதம் பாராட்டாமல் எல்லோரையும் தழுவுகிறேன். எனக்கு கால் இல்லை, ஆனால் ஓடுவேன். கை இல்லை, ஆனால் அணைப்பேன். வாய் இல்லை, ஆனால் பேசுவேன். கண் இல்லை, அதனால் மனிதர்களைப் போல் பேதம் பாராட்டாமல் எல்லோரையும் தழுவுகிறேன். நான் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யும் அஞ்சல்காரன்.
நான் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யும் அஞ்சல்காரன். காதுகளுக்கும் நாசிகளுக்கும் நான் தான் தபால்களை பட்டுவாடா செய்கிறேன். காதுகளுக்கும் நாசிகளுக்கும் நான் தான் தபால்களை இலவசமாக பட்டுவாடா செய்கிறேன். நான் வேலை நிறுத்தம் செய்வதில்லை. நான் வேலை நிறுத்தம் செய்வதில்லை. செய்தால் இப்பொழுது வேலை நிறுத்தமாக தலைவர் சொல்லுகிறார். நான் வேலை நிறுத்தம் செய்வதில்லை. செய்தால் உலகம் இருக்க. ஏனென்றால் உலகத்தின் உயிரே நான் தான். மரங்களின் ஊமை நாவுகளுக்கு நான் தான் பேச கற்றுக் கொடுக்கிறேன். மரங்களின் ஊமை நாவுகளுக்கு நான் தான் பேச கற்றுக் கொடுக்கிறேன். அந்த நாவுகளோ அருந்து விழுந்தபின் அதிகமாய் பேசுகின்றன. பூங்குடிகளுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்கும் நட்டுவனார் நான் தான். பூங்குடிகளுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்கும் நட்டுவனார் நான் தான். கடலில் உறங்கி கிடக்கும் நீரை தட்டி எழுப்பி பேரணி நடத்தச் செய்வதும் நான் தான். கடலில் உறங்கி கிடக்கும் நீரை தட்டி எழுப்பி பேரணி நடத்தச் செய்வது நான் தான். இளவேநீர் காலத்தில் மலர் கிண்ணங்களில் மன மதுவை பருகிய போதையால் தள்ளாடி நடப்பேன். இளவேநீர் காலத்தில் மலர் கிண்ணங்களில் மன மதுவை பருகிய போதையால் தள்ளாடி நடப்பேன். அப்போது என்னை நீங்கள் குடிகாரன் என்று ஏசுவதில்லை, தென்றல் என்று செல்லமாக அழைக்கிறீர்கள். அன்போடு அழைக்கிறீர்கள், ஆசையோடு வரவேற்கிறீர்கள். பருவமடைந்த பூக்கள் வண்டுகளுக்கு எழுதும் காதல் கடிதத்தை நான் தான் ரகசியமாய் கொண்டு போய் கொடுக்கிறேன். பருவமடைந்த பூக்கள் வண்டுகளுக்கு எழுதும் காதல் கடிதத்தை நான் தான் ரகசியமாய் கொண்டு போய் கொடுக்கிறேன். உண்மையான மன அழைப்பு மடல் நான் தான். உண்மையான மன அழைப்பு மடல், நல்ல கவனியா, உண்மையான மன அழைப்பு மடல் நான் தான். மனத்தாலேயே அச்சிடப்படுவது நான் தானே. கலப்பு திருமணம் செய்து கொண்டதாய் பீற்றிக் கொள்பவர்களே, கலப்பு திருமணம் செய்து கொண்டதாய் பீற்றிக் கொள்பவர்களே, திருமணம் செய்து கொண்ட இருவருமே மனித சாதிதானே. திருமணம் செய்து கொண்ட இருவருமே மனித சாதிதானே. பிறகு எப்படி அது கலப்பு திருமணமாகும்? உண்மையில் கலப்பு திருமணம் செய்து வைக்கும் சீர்திருத்தவாதி நான் தான். மலர் ஒரு சாதி, வண்டு ஒரு சாதி. அவர்களுக்கு நான் செய்து வைக்கும் திருமணம் தான் உண்மையான கலப்பு திருமணம். மலர் ஒரு சாதி, வண்டு ஒரு சாதி. அவர்களுக்கு நான் செய்து வைக்கும் திருமணம் தான் உண்மையான கலப்பு திருமணம். உறங்கும் நீர்நிலை நிலவையும் நட்சத்திரங்களையும் கனவு காணும். உறங்கும் நீர்நிலை நிலவையும் நட்சத்திரங்களையும் கனவு காணும். நானோ அந்த கனவை கலைப்பேன். எனக்கு சகவாச தோஷம் உண்டு. எனக்கு சகவாச தோஷம் உண்டு. பூக்களோடு பழகினால் நறுமணம் பெறுகிறேன். பொய்கையோடு உறவாடினால் குளிர்ச்சியை அடைகிறேன். புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறேன். மனிதர்களே, உங்களிடம் வந்தால்தான் நான் கெட்டுப் போகிறேன். எனக்கு சகவாச தோஷம் உண்டு. பூக்களோடு பழகினால் நறுமணம் பெறுகிறேன். பொய்கையோடு உறவாடினால் குளிர்ச்சியை அடைகிறேன். புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறேன். மனிதர்களே, உங்களிடம் வந்தால்தான் நான் கெட்டுப் போகிறேன். கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்துக் கொண்டு கொடுக்கும் என்பீர்கள். அது நான் தான். கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்துக் கொண்டு கொடுக்கும் என்பீர்களே, அந்த தெய்வம் நான் தான். உங்களுக்குள் சுத்தமாக நுழைகிறேன், நீங்களோ என்னை அழுக்காக்கி அனுப்புகிறீர்கள். உங்களுக்குள் சுத்தமாக நுழைகிறேன், நீங்களோ என்னை அழுக்காக்கி அனுப்புகிறீர்கள். நான் உங்கள் உயிராக இருக்கிறேன், நீங்களோ என்னை கழிவறையாக்குகிறீர்கள். நான் கோபத்தோடு படையெடுத்து வரும்போது எதிர்த்து நிற்பவர்களை வேரோடு சாய்க்கிறேன்.
தலை வணங்கி பணியும் நாணல்களை விட்டு விடுகிறேன். நான் கோபத்தோடு படையெடுத்து வரும்பொழுது எதிர்த்து நிற்பவர்களை வேரோடு சாய்க்கிறேன். தலை வணங்கி பணியும் நாணல்களை விட்டு விடுகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று நீங்கள் வாயால் மட்டும் முழங்குகிறீர்கள். அதை கடைப்பிடிப்பவன் நான் தான். நான் தேசியவாதி அல்ல, உலகவாதி. நான் தேசியவாதி அல்ல, உலகவாதி. உங்களைப் போல் எந்த நாட்டின் எல்லைக்குள்ளும் என்னை நான் சிறைப்படுத்திக் கொள்வதில்லை. மேக மண் குறைத்து சிலை செய்யும் சிற்பி நான். மேக மண் குறைத்து சிலை செய்யும் சிற்பி நான். எனக்கு திருப்தி ஏற்படுவதே இல்லை. அதனால் அழித்து அழித்து செய்கிறேன். எனக்கென்று லட்சியம் சேரும் இடம் என்று ஒன்று இல்லை. எனக்கென்று லட்சியம் சேரும் இடம் என்று ஒன்று இல்லை. அதனால் ஓயாமல் நடக்கும் பயணி நாம். எனக்கு வீடில்லை. ஏனென்றால் உயிர்கள் வசிக்கும் வீடே நான் தான். வீட்டுக்கு எதற்கு வீடு? எனக்கு வீடில்லை. ஏனென்றால் உயிர்கள் வசிக்கும் வீடே நான் தான். வீட்டுக்கு எதற்கு வீடு? ஒரே ஒரு இடத்தில் தான் நான் கர்வபங்கம் அடைகிறேன். எதற்கும் தலைவணங்காத நெருப்பு கூட என்னை கண்டால் மட்டும்தான் தலைவணங்குகிறது. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் தான் நான் கர்வபங்கம் அடைகிறேன். அந்த இடம் மயானம். ஒரே ஒரு இடத்தில் தான் நான் கர்வபங்கம் அடைகிறேன். அந்த இடம் மயானம். தீபச் சுடர்களை ஊதி அணைக்கிறேன். உங்கள் உயிர் சுடர்களையோ ஊதாமல் வாய் மூடிக்கொள்வதால் அணைக்கிறேன். தீபச் சுடர்களை ஊதி அணைக்கிறேன். உங்கள் உயிர் சுடர்களையோ ஊதாமல் வாய் மூடிக்கொள்வதால் அணைக்கிறேன். கடைசி பகுதி கொஞ்சம் கவனிங்க. என்னிடம் ஒரு ரகசிய உண்டியல் உண்டு. அணையும் சுடர்களை, நான் எடுத்துக்கொண்டு வரும் ஓசைகளை, மனங்களை அதில் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறேன். என்னிடம் ஒரு ரகசிய உண்டியல் உண்டு. அணையும் சுடர்களை, நான் எடுத்துக்கொண்டு வரும் ஓசைகளை, மனங்களை அதில் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறேன். உங்களையும் அதில் தான் கொண்டு போய் சேர்ப்பேன். உங்களையும் அதில் தான் கொண்டு போய் சேர்ப்பேன். அங்கே வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரிய போகிறது சுடர், ஓசை, மனம், ஏன் நீங்கள் எல்லாமே ஒன்றுதான். அங்கே வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரிய போகிறது சுடர், ஓசை, மனம், ஏன் நீங்கள் எல்லாமே ஒன்றுதான். பேதம் என்பது பூமியின் நோய். பேதம் என்பது பூமியின் நோய். போய் வரவா என்று நான் விடை கேட்டால் நீங்கள் என்னை போக விட மாட்டீர்கள். போய் வரவா என்று விடை கேட்டால் நீங்கள் என்னை போக விட மாட்டீர்கள். ஏனென்றால் நான் போனால் நீங்களும் போய்விடுவீர்கள். ஏனென்றால் நான் போனால் நீங்களும் போய்விடுவீர்கள். அதனால் எப்போதும் உங்களிடம் இருப்பேன். நன்றி, வணக்கம். பனருங்கு போல கவிதைகள் தந்த பாவலர்க்கு என் பாராட்டும் வாழ்த்தும். முடிவாக நான் முடிவுரை ஆற்றிட வேண்டிய அவசியம் உள்ளதே. முகவுரையில் சொன்னதையே முடிவுரையாய் பின்னுகிறேன். மின்னுகிற பொருளெல்லாம் பொன்னல்ல. சிலர் சொல்லுகின்ற அறிவுரையும் உளமிருந்து வருவதல்ல. மின்னுகின்ற பொருளெல்லாம் பொன்னல்ல. சிலர் சொல்லுகின்ற அறிவுரையும் உளமிருந்து வருவதல்ல. ஊருக்கு கல்லடி சொன்னேன் அசடே, உனக்கும் எனக்கு இல்லையடி என்று உபதேசிகள் ஊரை ஏமாற்றுகின்றார். பஞ்சை பரதேசிகள் அதை நம்பி ஏமாளி ஆகின்றார். உழைக்க வேண்டும் என்ற உபதேசம் யாருக்கு? உழைத்து உழைத்து உருக்குலைந்த பல கோடி பேருக்கா? உலைக்களத்தை சுடுநெருப்பில் வேகின்றார், நிலக்களத்தை பெருஞ்சேற்றில் நோகின்றார். புகை கக்கும் ஆலைகளிலே மாய்கின்றார், புயலுக்கும் அஞ்சாமல் அலைகளிலே சாய்கின்றார். பாலைகளை சோலைகளாய் ஆக்குகின்றார், சாலைகளை செப்பனிட பாறைகளை தாக்குகின்றார். கண்ணலென உபதேசம் புரிகின்றாரே, இன்னும் என்ன உழைத்து கிழிக்க வேண்டும்? சக்திக்கேற்ற உழைப்பு அகுதன்றி அறிவுரைகள் உபதேசங்கள் ஈர விறகு கட்டை.
அது பழுதின்றி சமதர்மத்தை சமைக்க உதவாது. நாடு வாழ நாம் தயாரிக்க வேண்டும் அந்த நலபாகத்தை இந்த பொங்கல் திருநாளில். சர்வாதிகார அமைப்பு முறையால் இங்கே சமதர்ம பொங்கலிடல் வெறும் கதையே. ஜனநாயக பானையிலே சமத்துவ அரிசி கொட்டி சகோதரத்துவ பாலை ஊற்றி சமதர்ம பொங்கலிட சபதம் செய்திடுவோம். சங்கநாதம் முழங்கிடுவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வணக்கம்.